ஏதோ சத்தம் கேட்குது வெளியில் அப்படிங்கிறார். யாரோ வர்றாங்க அப்படிங்கிறத நாசுக்கா சத்தம் இல்லாமல் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறோம். எல்லாரும் அப்படியே உட்காடுறோம். ஒரு இடத்துல உட்காந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 10 நாள் தங்குறாங்க, 15 நாள் தங்குறாங்கன்னா எந்த இடத்திலும் அருவாள் கொண்டு மரத்தை வெட்டுவதோ செடி கொடிகளை வெட்டுவதோ கிடையாது. அதாவது இடைஞ்சலாக இருந்தால் கையால் அத்துருவாங்க, அவ்வளோதான் கொடிகளை. ஏன்னா எதிரிக்கு அந்த அருவாள் வெட்டுப்பட்ட தடயங்கள் கிடைத்து விடக்கூடாது. காடுகளில் நடந்து போகிற போது எந்த இடத்திலும் தடங்கள் கொடுப்பதில்லை. ஒன்று புல்லு மேலே நடப்பாங்க, இல்லைன்னா கல் மேலே நடப்பாங்க. மணல் மீதோ புழுதி மீதோ நடப்பதே கிடையாது. காட்டுவாசிகளில் சில பேர் அதிரடிப்படைக்கு ஆதரவாக செயல்பட்டு உளவாளிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான அளவிற்கு அதிரடிப்படையினர் சம்பளமும் கொடுத்து வைத்திருந்தார்கள். காளை கடன்களை கழிக்க வேண்டுமானாலும் பூனையைப் போலவே குழி நோண்டி அதற்குள்ளேயே காளை கடன் இருந்துவிட்டு ஒரு சொம்பு அளவிற்கு தான் தண்ணீர் கிடைக்கும். ஏன்னா காடுகளில் தண்ணீர் என்பது காடுகளில் நாங்கள் பட்ட துயரங்கள் மேலானது. தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வீரப்பனார் சொல்லுவாங்க, ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா சில இடங்களில் தண்ணீரில் விஷத்தை கலந்துருப்பார்கள். அப்படி விஷம் கலந்த தண்ணீரை நாங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா அதுக்குள்ள தண்ணீருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் கூட செத்து நிறந்துடும். அந்த தண்ணியை நாங்கள் தொடுறதே கிடையாது. ஆனால் படுபாவிகள் அந்த தண்ணியில் விஷத்தை கலந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. யானையோ அல்லது மானோ குடிச்சிட்டு எங்கேயாவது செத்துருவாங்க. 36 ஆண்டு காலம் ஒரு மனிதன் ஒரு மாபெரும் சாதனையை படைத்திருக்கிறான் என்றால் இது போன்ற சம்பவங்கள் தான் அவரை பாதுகாத்தது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீரப்பனார் நடத்திய யுத்தங்கள், அவர் ஆற்றிய பங்களிப்புகள் என்று தொடர்ந்து நாம் பல்வேறு சம்பவங்களை பேசி கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனையோ கொலைகள், அதை பற்றி விவாதிப்பதற்கும் நாம் தொடர்ச்சியான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இடையிலே அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய நடவடிக்கைகள் என்ன, 36 ஆண்டு காலம் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளின் வானாந்தர காடுகளை தன் வசப்படுத்தியது எப்படி, கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படையை சேர்ந்தவர்கள் காடுகளை அலசி பார்த்தாலும் கிடைக்காத சூழல் எப்படியெல்லாம் காடுகளில் தன் வாழ்வியலை தடம்பதித்தார் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். முதல்ல காடுகளில் ஒரு இடத்துல உட்காந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 10 நாள் தங்குறாங்க, 15 நாள் தங்குறாங்கன்னா எந்த இடத்திலும் அருவாள் கொண்டு மரத்தை வெட்டுவதோ செடி கொடிகளை வெட்டுவதோ கிடையாது. அதாவது இடைஞ்சலாக இருந்தால் கையால் அத்துருவாங்க, அவ்வளோதான் கொடிகளை. ஏன்னா எதிரிக்கு அந்த அருவாள் வெட்டுப்பட்ட தடயங்கள் கிடைத்து விடக்கூடாது. காட்டுவாசிகளில் சில பேர் அதிரடிப்படைக்கு ஆதரவாக செயல்பட்டு உளவாளிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான அளவிற்கு அதிரடிப்படையினர் சம்பளமும் கொடுத்து வைத்திருந்தார்கள். ஆகையால் தங்குகிற இடத்தில் மிக கவனிப்பாக உன்னிப்பாக சென்ட்ரிங் என்று சொல்லுவார்கள், எல்லைக்காவலை போட்டு தான் கண்காணித்து, அந்த எல்லைக்காவலும் மரத்தின் உச்சியிலே ஏறி தான் உட்கார்ந்து துப்பாக்கியை தயார் நிலைப்படுத்தியவாறு காடுகளில் வருகிற வழித்தடங்களை கண்காணித்தவாறு தன்னுடைய சக தோழர்களை வீரப்பனார் அவர்கள் நியமிப்பார்கள். தங்கியிருக்கிற இடத்தில் பிஸ்கட் பாக்கெட்டுகளுடைய காகிதங்களோ அல்லது தீக்குச்சிகளுடைய அந்த குச்சிகளோ இன்ன பிற பொருட்களையோ வெறும் தரையில் போடுவதில்லை. கிட்டத்தட்ட முழங்கை அளவிற்கு குழி நோண்டி அதுக்குள்ள போட்டு புதைப்பதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன குழி நோண்டி அந்த குழியை சுற்றி 3 கல் வச்சு தான் சமைக்கிறதை வழக்கமாக வைத்திருப்போம். இந்த 3 கல் அடுப்பு எரிஞ்சு கறி பிடிச்சிருக்கும். அந்த அடுப்பு அப்படியே விட்டுட்டு போகிறதில்ல. அந்த கற்களை எடுத்து 4 திசைகளிலும் தூக்கி புதருக்குள் வீசி விடுவது. அந்த கல் அங்கேயே கிடந்துச்சுன்னா இந்த இடத்துல யாரோ சமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மலைவாசிகள் அதிரடிப்படைக்கு ஊழியம் செய்தவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக அந்த கல்லை தூக்கி வீசிடுவோம். அடுப்பு கறிகளை குழி நோண்டி புதைச்சிருவோம். அதற்கு பிறகு காடுகளில் நடந்து போகிற போது எந்த இடத்திலும் தடங்கள் கொடுப்பதில்லை. ஒன்று புல்லு மேலே நடப்பாங்க, இல்லைன்னா கல் மேலே நடப்பாங்க. மணல் மீதோ புழுதி மீதோ நடப்பதே கிடையாது. ஆனால் நடப்பதற்கு முன்னால் ஒரு செய்தி. அந்த காலத்தில் விகேசி செருப்புன்னு கத்தரிப்பு கலரில் ஒரு செருப்பு வந்தது. அது அப்படியே பார்த்தா கட்டையாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம்லாம் அது தேயாது. ஆனாலும் இருந்தாலும் காடுகளில் நடக்கும்போது ஒரு செருப்பு சோடி 2 மாதம் கூட வராது, தேஞ்சிரும். அது காரணம் என்னன்னா, கற்கள் மீது நாங்கள் நடந்து போகிற போது செருப்பு சீக்கிரமாக தேஞ்சிரும். அந்த செருப்பை கூட கீழ் பாட்டத்தில் இருக்கிற டிசைன் கோடுகளை கூட நாங்கள் பாறையில் போட்டு தேய்ச்சி பளபளக்காயினோம். ஏன்னா அந்த இது கூட எங்கேயாவது மணல் பாங்கான இடங்களில் அல்லது தண்ணீர் எடுக்க போகிற இடத்துல அந்த தடங்கள் தெரிஞ்சு விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்போம். தண்ணி தூக்க போகிற இடத்துல
அந்த ஈரத்தன்மையுடைய இடங்களில் எங்களுடைய காலடிகளை நாங்கள் பதித்து தான் தண்ணி தூக்குவோம். ஆனால் தண்ணி தூக்கியதற்கு பிறகு அந்த காலடி தரங்களை தூக்கி வந்த தண்ணியை கொண்டே சிறிதளவேனும் அடித்து விட்டு தான் நாங்கள் கடந்து செல்வதை வழக்கமாக வைத்திருப்போம். அதோடு மட்டுமல்ல, காலையில் இப்போ பர்பஸை கொண்டு தான் காடுகளில் பல் விளக்க முடியும். ஏன்னா காடுகளில் குச்சி கிடைக்குமே, ஆவாரங்குச்சி கிடைக்குமே, புளியங்குச்சி கிடைக்குமே என்றெல்லாம் சொல்லப்படலாம். எது நல்ல குச்சி எது விஷக்குச்சி என்பதை எம்மால் உணர முடியாது. ஆகையால் வெளியிலிருந்து வருகிற அந்த கோல்கேட் நிறுவனத்தினுடைய பற்பசைகளை பயன்படுத்துவோம், அந்த ப்ரஸையும் பயன்படுத்துவோம். அப்படி பல்லில் தேய்ச்சிட்டு துப்புகிற நுரை வெள்ளை கலரில் இருக்கும். அதை எங்கேயுமே வெளிப்புறத்தில் நாங்கள் துப்புறது கிடையாது. அதையும் குழி நோண்டி அதுக்குள்ள துப்பி மண்ணை போட்டு முடியும். காலை கடன்களை கழிக்க வேண்டுமானாலும் பூனையைப் போலவே குழி நோண்டி அதற்குள்ளேயே காலை கடன் இருந்து விட்டு ஒரு சொம்பு அளவிற்கு தான் தண்ணீர் கிடைக்கும். ஏன்னா காடுகளில் மழை காலங்களில் தண்ணீர் எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கும், நாங்கள் எப்படி வேணாலும் இருந்து விட்டு போகலாம். ஆனால் மழை அல்லாத காலங்களில் தண்ணீருக்கு மிகவும் சிரமப்படுவோம். தண்ணீர் என்பது காடுகளில் நாங்கள் பட்ட துயரங்கள் மேலானது. ஒரு முறை அப்படித்தான் மணிக்கரை என்கிற இடத்திலிருந்து நகர்ந்து நாங்கள் அந்தியூர் வனப்பகுதிக்கு வரணும்னு வர்றோம். மலையினுடைய சருகல் பகுதியில் அப்படி நடந்து போகும்பொழுது தண்ணி தாகம். ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது தண்ணி மலையிலேருந்து அப்படி ஊறி கசிவாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல யானைகள் விளையாண்டுருக்கு, மூத்தரத்தை பேஞ்சு புரண்டு விளையாண்டுருக்கு. சருகலான பகுதியில் ஒரு இடம் சமமாக இருக்கிற இடத்துல மக்கள் நடந்து போகிறது. அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த தண்ணியில் மோந்து பார்த்தா யானை வாசம் அடிக்குது, யானை மூத்திர வாசமெல்லாம் அடிக்குது. வேறு வழி இல்லை, தாகம். சும்மா ஒரு அந்த சகதியெல்லாம் அப்படி தள்ளிட்டு ஒரு குழி மாதிரி நோண்டி அந்த குழிக்கில் தண்ணியை சுட்டா வர்றதை நாங்கள் கர்ச்சீப்பு வச்சுருப்போம். எல்லாருமே கர்ச்சீப்பை போட்டு குடிப்போம் மேலே. அப்படி ஒரு முறை நாங்கள் தாகத்தை தீர்த்த வரலாறும். அதே போல் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள ஒரு முறை தண்ணி இதே போல் கொண்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குது மலை உச்சியில். அந்த உச்சியில் கொஞ்சோண்டு தண்ணி கிடந்தது. அந்த தண்ணி கருப்பு கலரில் உன்னிமுள் செடிகளினுடைய இலைகள் கடந்து கருப்பு தண்ணியாக மாறிடுச்சு. அதை நாங்கள் கர்ச்சீப்பு போட்டு குடித்த வரலாறுகள் மறக்க முடியாதவை. ஒரு முறை அப்படித்தான் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வீரப்பனார் சொல்லுவாங்க, ரொம்ப கவனமாக போகணும் பாருங்க. ஏன்னா சில இடங்களில் தண்ணீரில் விஷத்தை கலந்துருப்பார்கள். அப்படி விஷம் கலந்த தண்ணீரை நாங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா அதுக்குள்ளே தண்ணீருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் கூட செத்து மிதந்துடும். அந்த தண்ணியை நாங்கள் தொடுறதே கிடையாது. ஆனால் படுபாவிகள் அந்த தண்ணியில் விஷத்தை கலந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. யானையோ அல்லது மானோ குடிச்சிட்டு எங்கேயாவது செத்துக்கலாம். இப்படியான வேலைகளையும் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காடுகளில் சத்தம் போட்டு நாங்கள் பேசுவதே கிடையாது. குறிப்பாக பகலில் நாங்கள் பேசுவதே அரிதிலும் அரிதானது. அஸ்கியில் தான் பேசுவோம். ஒரு முறை அப்படி தான் நடந்து போகிற போது வீரப்பனார் பார்த்துட்டாரு, ஏதோ சத்தம் கேட்குது வெளியில் அப்படிங்கிறார். யாரோ வர்றாங்க அப்படிங்கிறத நாசுக்கா சத்தம் இல்லாமல் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறோம். எல்லாரும் அப்படியே உட்காடுறோம். ஏன்னா நின்னா தலை கூட எதிரிக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு புதற்குள்ளே போய் படுத்துட்டோம். சுமார் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஏன்னா காடுகளுக்குள்ள வர்றவங்க யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரிஞ்சுக்கக்கூடாது, தெரியாது. அப்படியும் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சமைச்சோம். அதே போல் இரவு நேரங்களில் நாங்கள் காடுகளில் பயணிக்கிற போது அந்த டார்ச் லைட்டை காலுக்கு கீழே மட்டும்தான் அடிக்கும். இப்படியெல்லாம் அடிக்கிறதே கிடையாது. அடர்ந்த காடுகளுக்குள் இரவு வேட்டைக்கு போகிற போது தலையில் ஹெட்லைட் மாட்டி வேட்டைக்கு போகிறது வேறு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த லைட்டு தெரியும். புதர்களுக்குள்ள, காடுகளுக்குள்ள, அலங்காடுகளுக்குள்ள. இப்படியும் அந்த காடுகளை சமாளித்தோம். 36 ஆண்டு காலம் ஒரு மனிதன் ஒரு மாபெரும் சாதனையை படைத்திருக்கிறான் என்றால் இது போன்ற சம்பவங்கள் தான் அவரை பாதுகாத்தது. அது மட்டுமல்ல, பெண்கள் சகவாசம் கூடவே கூடாது என்பார். ஆனால் பெண்களால் அங்கே வீழ்ந்தவர்கள் நிறைய பேர். பேபி வீரப்பன்லேருந்து, மேக்கம் ரெங்கசாமிலேருந்து, ராஜேஷ்லேருந்து நிறைய பேர், ஏன் ஆசாரி குருநாதன் முதற்கொண்டு பெண்களால் வீழ்ந்து போனவர்கள். அதை பற்றியெல்லாம் பிறகு நாம் பேச இருக்கிறோம். அதே போல் புகை தெரியாத சமையல். அதுக்கு செம்புளிச்சம்பரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை கொண்டு அந்த குச்சிகளை ஒடித்து நாம் அடுப்பு பற்ற வச்சோம்னா புகையே வெளியில் வராது. ஆனால் அதில் ஒரு பெரிய சிரமம் என்னவென்றால் அந்த பாத்திரங்களை கழுவுவதில் சிரமம் இருக்கிறது. அப்படியே என்ன மாதிரி ஒட்டிக்கும். கொடுக்குற கொஞ்சம் தண்ணீரில் அதை கழுவணும். கைகாலெலாம் பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் மாறிடும். எங்களுக்கு சுழற்சி முறையில் சமையல், ஒரு நாளைக்கு ஒருத்தர் சமைக்கணும் அப்படிங்கிறது, அதற்கு எல்லாரும் உதவுவோம் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமாக கடைபிடிக்கப்பட்டது.
அது மட்டுமல்ல, புகை தெரியாத சமையல் மட்டுமல்ல, இரவில் சமைப்பதே கிடையாது, நெருப்பு தெரிஞ்சிருங்கிறதுக்காக. சமதள காடுகளில் நாம் வந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அடுப்பு மூட்ட மாட்டோம். அதை பகலில் மூட்டி பகலிலே சமைச்சிட்டு கூடுமான வரை காலையிலேயே சமைச்சு முடிச்சிடுவோம். காலையில் சாப்பிட்டுக்குவோம், மதியம் சாப்பிட்டுக்குவோம், இரவும் அதை தான் சாப்பிடும். ஆனால் அங்கே சில நேரங்களில் பட்டினி என்பது தவிர்க்க முடியாது. சில இடங்களில் பட்டினியாக இருந்தாலும் பழங்கள் நமக்கு கிடைச்சிடும். நாவல் பழம், மாம்பழம் சீசன்கள்லாம் வந்துடும். அதே மாதிரி விளாம்பழம் கிடைச்சி. இந்த மாதிரி விஷயங்களும் காடுக்குள்ள அரிதிலும் அரிதாக சில சம்பவங்கள் நடக்கும். ஈச்சம்பழம் நிறைய கிடைக்கும். வேட்டையாடுகிற போது கூட கூட்டமாக போய் வேட்டையாடுவது. ஒருத்தர் 2 பேர் போவாங்க, வேட்டையாடுவாங்க. சத்தம் கேட்டதுக்கு பிறகு தான் முடிஞ்சிருச்சா அப்படின்னு அவங்க வந்து சொன்னதுக்கு பிறகு ஒரு 4-5 பேர் போய் அங்கே என்ன வேட்டையாடப்பட்டதோ அதை அங்கேயே உரித்து கறியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து மாமிசங்களை சமைப்பதை வழக்கமாக வைத்திருப்போம். அது மட்டுமல்ல, கூடுமானவரை இத்தனை ஆண்டு காலம் அவர் வந்து பயணிச்சிருக்கிறாரு சொன்னால் உளவாளிகளை தீவிரமாக கண்காணிப்பார். உளவாளிகள் நடந்து சென்ற தடம் நமக்கு எளிதாக தெரிந்துவிடும். நாங்களே நிறைய தடவை உளவாளிகளை பார்ப்போம். அவன் காலில் செருப்பே போட மாட்டான், அவன் காலடித்தடம் கிடக்கும். ஒரு முறை காவல்துறை போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சும்மா போக மாட்டாங்க, அடிச்சுட்டு போவாங்க யானை மாதிரி. அந்த செடிகளுடைய பச்சை இலைகள் கொட்டி கிடப்பதையே பார்த்து நாங்கள் தெரிந்து கொள்வோம். சூத்தடங்கள் கிடக்கும். அதேபோல் இப்போ என் போன்றவர்கள் காடுகளுக்கு செல்லுகிற போது 3 அடுக்கு முறைகளை தாண்டி தான் வீரப்பனாரையே சந்திக்க முடியும். எடுத்தோன்னே போய் நேரடியாக சந்திக்க முடியாது. அது சந்திக்க போகிற போது சில சமிஞ்சைகள். முதல் சந்திப்பு முதல்ல அப்படி காட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல், ஒரு பாறை மேலே எடுத்து வச்சுருப்பாங்க, அதுதான் அடையாளம். சில இடங்களில் குச்சி ஒடிச்சு வச்சுருப்பாங்க. சமிஞ்சையில் வந்து மான் கத்துவதை போல என்கிற அந்த சத்தத்தை கத்துவார்கள். எதிர் தரப்புலேருந்து அதே மாதிரி ஒரு சத்தம் வரும் அப்படின்னு அவங்களும் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லுவதும், நாங்களும் உங்களை பார்க்க வந்துட்டோம்னு சொல்லுவதற்கான அடையாளத்தை அது குறிக்கும். அங்கேருந்து இன்னொரு கடந்து ஒரு முறை போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அடையாளத்துக்கு வச்சுருப்பாங்க. அந்த அடையாளத்துக்கிட்ட உட்காந்துருவாங்க. அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்கும். இப்படித்தான் மாறி மாறி வீரப்பனாரையை சந்திக்க முடியும். சந்திப்பது என்பது நான்லாம் முதல்ல ஒரு மிகப்பெரிய மூங்கில் அடர்த்தியான காட்டுக்குள்ளே தான் நான் அவரை சந்தித்தேன். அப்போ 36 ஆண்டு காலம் அவர் பயணிக்கிறார் என்றால் பல்வேறு இடையூறுகள் நமக்கு தரும். அந்த இடையூறுகளை கடந்துதான் பயணிக்க முடியும். 3 வேளையும் சாப்பாடு என்பது அரிதிலும் அரிதாக இருக்கும். 2 வேளை கிடைச்சிடும். எப்படி காலையில இரவும் கிடைச்சிடும், மதியம் கிடைக்கிறது அபூர்வம். அல்ல காலையில் கிடைக்காது, மதியம் கிடைச்சிடும். இப்படிமான அதே மாதிரி நாங்கள் முடி வெட்டுகிறோம் என்றால் அந்த முடியை கூட குழி நோண்டி புதைச்சிருவோம். நகம் வெட்டுகிறோம் என்றால் அந்த நகத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவோம். இப்படியான சூழல்கள்லாம் காடுகளுக்குள் பயணிக்கிற போது பல்வேறு இடர்பாடுகள் இருந்தாலும் வெவ்வேறு விதிமுறைகள், காடுகளுக்கு காடு மாற்றம் என்பதை இங்கே தவிர்க்க முடியாது. அதே மாதிரி கலர் உடைகள் நாங்கள் போட்டதே கிடையாது. பச்சை பேண்ட்டு, பச்சை சட்டை, இதுவும் ஒரு பெரிய அடையாளத்தை இங்கே கொடுக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சட்டை எப்படி இருக்கும்னா கனமான சட்டையாக தைச்சு கொடுப்பாங்க. 2 பக்கமும் அந்த சட்டையினுடைய நூல்களே பிஞ்சிரும். ஏன்னா இந்த புதர்களுக்குள்ள போகிற போது உன்னிமுள் செடிகளுடைய முற்கள் குத்தி குத்தி கிழிச்சிடும். எங்களுக்கெல்லாம் அந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்லேயே மாறிடும். அந்த முள்ளு கிழிச்சு 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 காதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த காதை எங்களுக்கு கருப்பு கலரில் மாறிடும். தோள்பட்டை 2 தோள்பட்டையும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக இருக்கும். அது ஏன் தெரியுமா? நடக்கிற போது பொதி சுமக்குகிறோம். அப்படி பொதி சுமக்கிற எடையினுடைய மொத்த அளவு 14 கிலோ கொடுப்பாங்க. அந்த 14 கிலோவை தோளில் போட்டு நடக்கும்போது இந்த இடமோ அல்லது இந்த இடமோ காய்ச்சிரும். துப்பாக்கியை வந்து எப்போதுமே லெஃப்ட்டில் தான் வைப்போம், ரைட்டில் மூட்டையை போட்டிருப்போம். அந்த நடந்து செல்லுகிற போது சாதாரணமாக போயிடலாம். மலை ஏறுகிற போது இந்த சுமை எவ்வளவு சிரமப்படுத்தும் என்பதை ஒவ்வொருத்தரும் உணர முடியும். ஏன்னா மலை ஏறுகிற போது மல்லாக்கு அப்படி நிமிர்ந்து நடக்க முடியாது, குனிஞ்சே தான் ஏற முடியும். மலையிலிருந்து கீழே இறங்குற போது குனிஞ்சோம்னா கீழே விழுந்துருவோம். காலை பேலன்ஸ் பண்ணி தான் இறங்க முடியும். இப்படியான இந்த அணுகுமுறைகள் என்பது ரொம்ப நேர்த்தியான அணுகுமுறையாக அங்கே கையாளப்படும். அதே போல் இப்போ ஒரு இடத்துல குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆற்றுப்படுக்கையிலேயோ அல்லது அங்கிருந்து ஊர்ந்து வருகிற நீர்ப்பரப்புகளிலேயோ குளிக்கிறோம் என்றால் குளித்தலில் 2 அடுக்கு பாதுகாப்பை வைத்திருப்பார்கள். 3 அல்லது 4 என்று போய் குளித்து விட்டு வெளியிலே கரையேறுவார்கள். சில இடங்களில் எல்லாருமா குளிப்போம். அதெல்லாம் வந்து காவல்துறை போகாத இடங்கள்லாம் இருக்குது. உடைகள் துவைத்து காய போடுகிறோம் என்றால் அதை வந்து பாறை காய்ச்சல்லையே நாங்கள் காய வச்சு எடுத்துறது. ஏன்னா அந்த பச்சை துணியாக தான் இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் பாறைகளை தூரத்துலேருந்து பார்த்தாலும் தென்படாது. கூடுமான வரை அங்கே குளிப்பது என்பது மெடிமிக்ஸ் சோப்பு போட்டு தான் குளிப்போம் எல்லாருமே. ஏன்னா அந்த உண்ணிகள் வந்து உடம்புல வந்து கடித்து ரத்தத்தை குடிச்சிருக்கும். அந்த சோப்பு போடும்பொழுது நம்மளுக்கு தெரியும். இந்த உண்ணிகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது காடுகள். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துல போய் ஓய்வாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஓய்வாக இருக்கிற போது எங்களுக்கு வேலையே எங்கேயாவது உண்ணி கிடச்சிருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் முதுகை காட்டி கால்கை இளங்காட்டி அவங்க அந்த உண்ணியை எடுப்பாங்க. காதுகளுக்குள்ளே போக விடாமல் பாதுகாத்து அந்த மாதிரி விஷயங்களும் அங்கே நடக்கும். அதே போல் சில இடங்களில் விலங்குகளிடமிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஒரு இடத்துல அப்படித்தான் புலி வந்து ஒரு
புதருக்குள்ளே பாறைக்கு உள்ளே போய் குட்டி போட்டிருக்கு, 2 குட்டி. நாங்கள் தெரியாமல் போயிட்டோம். அது கட்டுன்னு ஒரே சவுண்டு சீருது அப்படியே. நிச்சயமாக அந்த இடத்துல ஒருத்தரோ 2 பேரோ போயிருந்தோம்னா அந்த புலி அடிச்சிருக்கோம். நாங்கள் ஒரு 13-14 பேர் போனதுனால உடனே சேத்துக்குள்ளியார் சொன்னார், அப்பா வேண்டாம் வாங்க, வேறு பாதையை மாற்றிடும், அதை தொந்தரவு பண்ண வேணாம், அது குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாற்றிய பயணங்கள். தூங்குகிற போது யானை டேராவுக்குள்ளே பூந்துச்சு. இப்படியான விஷயங்கள்லாம் நாங்கள் நிறைய. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவுக்கு காடுகளில் கருவேப்பிலை கிடைக்கும், அத்திக்காய் கிடைக்கும், சுண்டக்காய் கிடைக்கும். சாம்பார் தான் பெரும்பாலும் வச்சுருப்போம், அதில் தக்காளி இருக்காது. காடுகளுக்குள்ளேயே புளிய மரங்கள் இருக்குது, புளி எடுத்துப்போம். கருவேப்பிலை அளவு கடந்த கருவேப்பிலை இருக்குது, ஆனால் அரிசி வெளியிலேருந்து தான் வரும். அதே போல் சமைப்பதற்கென்று பொடி வகைகள் எல்லாம் சத்தி மசாலா பொடிகள் உள்ள காட்டுக்குள்ள பால் பவுடர் வச்சுருப்போம். அதை டெய்லி கரைச்சி காலையில் டீ போட்டு குடிக்கிறது அல்லது காப்பி போட்டு குடிக்கிறது, ஏன் ஹார்லிக்ஸ் போட்டு குடிப்போம். அதே போல் காடுகளுக்குள் நாம் நீண்ட தூரம் பயணிக்க இருக்கிறோம் என்றால் கடலை மாவு நிறைய வாங்கி அதை நல்லா குழச்சி அதிலிருந்து நாங்கள் காராச்சேவ் என்ற அந்த பொருள்களை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 1 கிலோ 2 கிலோ போட்டு கொடுத்து கிளம்புவோம். ஏன்னா காராச்சேவ் என்பது பசியை போக்கிவிடும். இப்படியான சம்பவங்கள் தான் வீரப்பனார் வாழ்க்கையில் 36 ஆண்டு காலம் அந்த வனத்தில் வாழ்ந்து பெருமை சேர்த்தவர். எந்த இடத்திலும் பெண்கள் சகவாசம் வைத்து கொள்ளாமல், எந்த இடத்திலும் மதுபோதைகளை உட்கொள்ளாமல், ஏன் பீடி சிகரெட்டு போன்ற புகைப்பான்களை கூட உபயோகிக்காமல் தான் வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய சாதனைகளை அவர் இட்ட முடிகிறது. ஆகையால் தான் இன்றும் அவர் இறந்து கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு பிறகும் கூட அவரை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் அவர் செய்த திறமைகள் அசாத்தியமானவை, யாராலும் அது செய்துவிட முடியாது. அவருடைய இந்த வழிப்பயணம் என்பது நீண்ட நெடிய வழிப்பயணம். அடுத்ததொரு பதிவில் இன்னும் அதரக்கூடிய செய்திகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி.